எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு ஞானத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஞானத்தின் நிலைகள் என்ன? இது நல்லா ஞானம் அடைஞ்சவங்களை கூட கேட்டுக்கலாம் இந்த விஷயத்தை. பொதுவாகவே ஞானன்னு இதுதான் ஞானன்னு யாராலுமே இறுதி வரைக்கும் சொல்ல முடியாது. ஞானம் என்பது தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போது ஒரு ஞானினா எதை வச்சு அவன் ஞானின்னு நம்ம சொல்ல முடியும்? முழுமையாக தன்னோட இயக்கத்தை, தன் உயிரோட இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறவன் பேர் ஞானி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஞானினா யாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை தவிர்த்து உலகத்தில் வேறு எந்த ஞானமும் கிடையாது. ஞானம்னா அது ஒன்று தான் ஞானம். அதை கட்டுப்படுத்துகிற பேர், அது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுற பேர், அது முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறவன் தான் ஞானி. போராடுறவன், முயற்சி பண்ணுறவங்களாம் ஞானி கிடையாது. தேடிக்கிட்டு இருக்கிறான் ஞானத்தை. அப்போது ஞானம் என்பது ஒரு தன்மைக்கு ஒவ்வொரு தன்மையாக ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உணர்வு நிலை மாறும்போது, எண்ண நிலைகள் மாறும்போதும் நமக்குள்ள உணர்வுகள் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட தன்மை இதுதான்னு நம்மளால் இறுதிட்டு சொல்லவே முடியாது. நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சினுக்கிறீங்க. அது இல்லை. ஞானம் என்பது நீ ஆரம்பத்தில் கரு உருவாகிறதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்தியோ அந்த நிலையை அடையிறது தான் ஞானம். அதை தவிர்த்து உலகத்தில் வேறு எதுவுமே ஞானம் கிடையாது. நீ ஏதோ நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீ ஏதோ கற்பனை பண்ணின்னு வாழ தான் முடியுமே தவிர, நான் ஞானம் அடைஞ்சி உண்மையாகவே நான் இருக்கிறேன்ற ஒரு கருத்து உனக்குள்ளே உருவாக வாய்ப்பில்லை. நீ எப்போ உன்னோட உயிரோட வாசலை, உன்னோட உயிரை நேருக்கு நேராக உன் கண்ணுக்கு எதிர்க்க நீ பார்க்குறியோ அது வரைக்கும் நீ ஞானியே கிடையாது. நீ ஒரு போராளி. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இப்படிப்பட்ட குருமார் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படிப்பட்ட குருமார்களை நம்பி மட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. பயிற்சி பண்ணுங்கள், தப்பு இல்லை. பயிற்சி யாருக்கு பார்த்தாலும் பயிற்சி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பயிற்சியை இறுதி வரைக்கும் உறுதியாக செய்யுங்க. இதுதான் வழின்னு நம்பி செய்யுங்க. பயிற்சி கொடுத்தது கூட பல விதங்கள் இருக்குது. ஒவ்வொரு பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பயிற்சி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது கடைசி நேரத்தில் சில பேர் ஞானம் இதுதான் ஞானம் சொல்லிட்டு ஒரே அறகுறையாக புரிஞ்சிக்கின்னு அதை அறகுறையாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறாங்க. இதுதான் சொல்லிட்டு பாருங்கள், இதுதான் ஞானம். ஞானம்னா என்னன்னா, கடைசி வரைக்கும் தன்னோட உயிரை தன் கண்ணுக்குள்ளே நேருக்கு நேராகவும் தன் உடலுக்குள்ளே உயிர் உணர்வாகவும் கட்டுப்படுத்துகிற சக்தி உள்ளவன் அந்த நிலையை அடைஞ்சவன் பேர் தான் ஞானி. மற்றவங்க யாருமே ஞானி கிடையாது. நன்றி, வணக்கம்.